ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான ராக்னா கிரிம்சன் சீசன் 1 எபிசோட் 16 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால சில விஷயங்கள் நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராக்னா கிரிம்சன் சீசன் 1 எபிசோட் 16. அல்டசோராவை தான் காமிக்கிறாங்க. காமவியை நான் இங்கே கூப்பிட்டா 2 செகண்ட்ல கேப்டன்ல இருந்து வந்துருவான். நான் அவனை டெலிபதியா கம்யூனிகேட் பண்றதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகும். ஒருவேளை நான் இதை தான் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தா காமவி இங்க வராம இருக்கிறதே நல்லது. பட் அந்த கேப்ல எனிமி டெலிபோர்ட் ஆகி கோயினை கடத்திட்டு போயிட்டா எங்களுக்கு பெரிய பிரச்சனை. பட் ட்ரைபர் கூட இருக்கிற அந்த குப்பை எதுக்காக அந்த பிரின்சஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்? டிராகன் கார்டோட ஆசையை எதிர்க்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணணுமா? இல்ல கண்டிப்பா அந்த ட்ராஷ் அப்படி பண்ண மாட்டா. ஒருவேளை அவளால ஸ்பெஷல் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியலையோ, அதனால வேற இடத்துக்கு போறதுக்கு பதில் இந்த பிரின்சஸோட இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டாளா? அப்படின்னா நான் எங்க லைட்னிங் காமவியை சமன் பண்ணலாமா? அந்த ரைப்பர் கூட இருந்த பொண்ணு டெலிபோர்ட் ஆகி இங்க இருந்து எல்லாரையும் எஸ்கேப் ஆகணும்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்படின்னா அவளால ஸ்பெஷல் மேஜிக் யூஸ் பண்ணி இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்னா அவ எல்லாரையும் கூட்டிட்டு எஸ்கேப் ஆகுறாளா? இல்ல நான் ஃபர்ஸ்ட் பிரின்சஸை கொல்றேனாங்கிறது தான் இப்ப ரொம்பவும் முக்கியமான விஷயமே. அப்ப என் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியே ஸ்டார்லியா பிரின்சஸை கொல்றது. நீ என்ன பண்ண போறேன்னு பாப்பு குப்பை அப்படின்னு அல்டசோரா நினைக்கிறான். பட் அவனுக்கு தெரியாது கிரிம்சனே அந்த இடத்துல இல்ல, வேற இடத்துக்கு வந்துட்டான்னு. நான் பெரிய அளவுல மிஸ்டேக் பண்ணிட்டேன். ராக்னா உயிரோட வந்தா சரி, அந்த பிரின்சஸும் அவ ஆளுங்களும் செத்துட்டா சந்தோஷம் தான். அதுக்கு முன்னாடி என் உடம்பு செமையா வலிக்குது, நான் சீக்கிரம் சாவணும் அப்படின்னு கிரிம்சன் நினைக்கிறா. நம்ம ஹீரோ ஷியான் கார்னு 3 பேரும் ஃபைட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் கமாண்டரோட ஆளுங்க பிரின்சஸ் நார்த் சைடு கூட்டிட்டு போனா நிறைய டிராகன்ஸ் வந்து தடுக்குது. இனி நம்மளால போக முடியாது அப்படின்னு சோல்ஜர்ஸ் சொல்லவும் கமாண்டர் நம்ம வெப்பனை தூக்கி போட்டு ஒரே நேரத்துல நிறைய டிராகனை கொல்றான். இப்ப முன்னேறி போங்க. எப்பவும் என் மைண்ட்ல என்ன இருக்கும் தெரியுமா? நான் எத்தனை டிராகனை கொல்றனோ அந்த பேட்டில் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறுவேன்னு நினைக்கிறேன். நம்ம டிராகனை கொல்ல ஸ்ட்ரென்த் ஆகிட்டே இருப்போம். அந்த ஸ்ட்ரென்த் நமக்கு முன்னேற வழி கொடுக்கும் அப்படின்னு கமாண்டர் சொல்லவோ இது என்ன லாஜிக்னு தெரியல. பட் இந்த லாஜிக்கும் நல்லா தான் இருக்கு, முன்னேறுங்க அப்படின்னு சொல்லி எல்லா சோல்ஜர்ஸும் சீரப்பாகி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்வின்ஸ் 2 பேரும் அவங்க பவரை யூஸ் பண்ணி டிராகன்ஸ் அட்டாக் பண்றாங்க. ஏரியல் அட்டாக்ல அந்த 2 பேர் தப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கமாண்டர் பாக்குறான். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, நம்ம ஃபயரிங் ரேஞ்சுக்கு வந்துருவோம் அப்படின்னு பிரின்சஸ் நினைக்கிறேன். அல்டசோரா எங்க இருப்பான்னு கேக்குற. நான் ரெக்கமெண்ட் பண்றது நீ அவனை தேடி போகாதன்னா, ஒரு சுப்பீரியர் டிராகனை நீ கொண்டுட்டாங்கிறதுக்காக அவனை குறைச்ச இட போட்டுறாத. நீ அவனை கண்டுபிடிச்சிட்டா அவன் ட்ரிகராக வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அவன் பேஸ்க்கு 1 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள தான் இருப்பான். அதோட சென்டர்ல இருந்து அவன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவான் அப்படின்னு கிரிம்சன் சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோவோ டெராவோ ரொம்ப தூரம் தள்ளி போய் சண்டை போடுறாங்க. சோ அதுக்கு ஆப்போசிட் சைட்ல தான் கண்டிப்பா அல்டசோரா ஒரு இடத்துல மறைஞ்சிருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவான் அப்படின்னு பிரின்சஸ் கால்குலேட் பண்றா. அவன் கெமிக்கல் சிந்தசிஸ் போக அவன் பிளட்டை யூஸ் பண்ணி சைட் ஆரக்கல்ஸை யூஸ் பண்ணி அவனால ரொம்ப தூரத்துக்கு பார்க்க முடியும். சோ நீ எங்க வர என்ன பண்றங்கிறத அவன் வாட்ச் பண்ணிட்டு இருப்பான். நெருங்குறது கஷ்டம் அப்படின்னு கிரிம்சன் சொன்னதை ஸ்டார்லியா யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா அவன் இந்த ஏரியாக்குள்ள தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஃபாரஸ்ட்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்துல தேடும் போது அந்த இடத்துல டார்க்கா ஒன்று தெரியுது. கண்டிப்பா அவன் அங்கதான் இருக்கான் அப்படின்னு இவங்க போறாங்க. பட் அல்டசோரா அவன் இருக்கிற இடத்துக்கு கிட்ட நெருங்க முடியாதபடி நிறைய டிராகன்ஸ் அனுப்பி வைக்கிறான். முன்னாடி போன சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த டிராகன்ஸ் பீஸ் ஆகுது. பிரின்சஸ் இப்படியே போனா நம்ம தோத்துருவோம், என்ன பண்ணு கமாண்டர் கேட்கும். எல்லாரும் லான்ச் ஆக தயாரா இருங்க அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் அவ பவரை யூஸ் பண்ணி எல்லாரையுமே ஆற மாதிரி மேல இருந்து கீழே பக்கம் தூக்கி போடுறா. சோ டிராகன்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டா தாண்டி அல்டசோரா இருக்கிற இடத்துக்கு கிட்ட போய் விழுறாங்க. ஓ, நான் இருக்கிற இடத்த நீ கண்டுபிடிச்சிட்டியா? இப்பவே இதுக்கு ஒரு முடிவை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இறங்க போற இடம் ஃபுல்லா பாய்சன் கேஸ் அவன் நிரப்பி வைக்கிறான். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாலும் உன்னால எதுவும் பண்ண முடியாது சில்வர் பேர் பிரின்சஸ் அப்படின்னு அல்டசோரா யோசிக்கும் போது நான் கிங்கா மாறணும் அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்ன ஞாபகம் அல்டசோராக்கு வருது. டாக்ஸியா மை லேடி அப்படின்னு சொல்லி அல்டசோரா தடுமாறவும் மைடு வந்து டக்குனு நம்ம தலையை துண்டா வெட்டிட்டு இந்த மாதிரி ஒரு சான்ஸ்க்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம தலையை ஃபுட்பால் மாதிரி எத்திருந்தா என் சர்வைலன்ஸ் மாரி எப்படி என் கிட்ட வந்த அப்படின்னு சொல்லி அப்பவும் அவன் பாடி பேசிட்டு தான் இருக்கு. ஈவன் இது ஃபேக் பாடியா இருந்தாலும் நம்ம இவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்திருக்க கூடாது அப்படின்னு அந்த பாடியிலேயே 2 வாய்ஸ் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கு. ஏன் வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன் அப்படின்னு அந்த மைடு போறா. இப்போ ஸ்டார்லியாவும் அவன் ஆளுங்களும் வந்து இறங்குறாங்க. நான் கொஞ்சம் விட்டு இருந்தா ஏமாந்திருப்பேன், இது உண்மையான கிரவுண்ட் கிடையாது, அவன் ஒரிஜினல் பாடி அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு அப்படின்னு ஸ்டார்லியா அவளோட பவரை யூஸ் பண்ணி ஒரிஜினல் பாடி இருக்கிற அந்த டிராகனோட பாடியை வெளியே கொண்டு வர ட்ரை பண்றா. மரத்தெல்லாம் அப்படியே வேரோட பிச்சு அவன் ஒரிஜினல் பாடியை கஷ்டப்பட்டு அவன் மேல கொண்டு வந்துட்டு இருக்கா. அல்டசோராக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி டிராகன்ஸ் எல்லாம் டக்குனு இவங்களை அட்டாக் பண்ண வருது. நான் ஹியூமனா இருக்கும் போது இருந்த என்னோட மெமரிஸ் அப்படின்னு சொல்லி அல்டசோரா எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஃபேஸ் ஏன் இவ்வளவு டல்லா இருக்கு? பார்த்ததுலேயே ஸ்மார்ட்டஸ்ட் சர்வெண்ட்னா அது நீ தான். நான் கிங் ஆகிறதுக்கு நீ தான் எனக்கு அசிஸ்ட் பண்ணணும், சரியா? அதுக்கு அர்த்தம் என்னன்னா நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. ஏன் எனக்கு அந்த மெமரிஸ் ஞாபகம் வருது? சில்வர் பேர் பிரின்சஸ் பார்க்கும்போது எனக்கு ஏன் பிரின்சஸ் ஞாபகம் வராளா? அந்த பிரின்சஸ் நான் இன்னும் கிட்டக்க பார்த்தா என்னோட கண்ட்ரோல்ல நான் இழந்துருவனே அப்படின்னு சொல்லி அல்டசோரா வந்து ஸ்டார்லியா சைடா மாற மாதிரி தெரியுது. என்னாச்சு, ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி டெரா கேட்கறான். பார்த்தா திடீர்னு மரத்தோட வேரெல்லாம் டிராகன்ஸா மாறிட்டு இருக்கு. என்னால இதுக்கு மேல இதுங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா எல்டர் டிராகன் அவேக்கனிங் ஆயிட்டானா அப்படின்னு சொல்லி அல்டசோரா பாக்குறான். இதனால அந்த எல்டர் டிராகன் ஒரு பாடியை பொசஸ் பண்ணி மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருப்பான். பட் இப்பதான் அவனோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்து அவன் ரிவைவ் ஆகுறான். அந்த எல்டர் டிராகனோட கண்ட்ரோல்ல இருந்தா மத்த டிராகன்ஸ் எல்லாம் தான் இப்போ அல்டசோராவோட கண்ட்ரோல்ல இருந்து போகுது. இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். நான் அந்த ஸ்டார்லியாவை கிட்டக்கு போய் பார்க்க வேணாம், இல்லைன்னா என் மனசு மாறிடும் அப்படின்னு அல்டசோரா யோசிக்கிறான். மூச்சு கூட வாங்காம இவங்க பேசுறது கூட புரியாத லெவலுக்கு எல்லாருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கொல்றதுக்கு எனக்கு எந்த டிராகனையும் விட்டு வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஷின் சொல்றான். ஹே டாரா, நீ ரெடியா அப்படின்னு சொல்லி அல்டசோரா கேட்கவும் ஹீரோவனுக்கு இன்னொரு ஃபயர் பிளாஸ்டை கிரியேட் பண்ண டாரா ரெடி ஆகிறான். ஹீரோ இருக்க சைடு கண்டினியூஸா 6 அட்டாக் வந்து டாரா பண்றான். கண்டிப்பா இந்த அட்டாக் அவங்கள கொண்டிருக்கும். ஆமா, வான் சைடு எப்படி அந்த பிரின்சஸ் என்னானா அப்படின்னு சொல்லி டாரா கேட்கவும் அல்டசோராவும் அவனோட அந்த கண்களை வச்சு தேடி பாக்குறான். ஸ்டார்லியான உயிரோட தான் இருக்கா அப்படிங்கறத அவன் பார்த்துட்டான். தரைய மொத்தமா இடிஞ்சு விழுந்துடுச்சு. கண்டிப்பா அவன் இந்நேரம் உயிரோட இருக்க மாட்டா அப்படின்னு
அல்டசரா வந்து டாரா கிட்ட சொல்லிட்டு என்னோட காம்ராட் கிட்ட நானே ஏன் இப்படி போய் சொல்றேன் அப்படின்னு அல்டசரா மனசுக்குள்ள யோசிக்கிறான். அப்பாவா மண்ணுக்குள்ள போதப்பா அப்படின்னு சொல்லி டாரா சொல்லவும் ஆமா அப்படின்னு அல்டசரா சொல்றான். என்னாச்சு நான் ஏன் இப்படி போய் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு அல்டசரா யோசிச்சுட்டு நீ இப்போ ஒருத்தனை அட்டாக் பண்ணி அவன் ரீக்பரா இருக்க வாய்ப்பு இருக்கு, சோ அவன் கிட்ட கேர்ஃபுல்லா இரு, என் சைடுங்க யாரும் உயிரோட இல்ல, சோ நான் மத்ததை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்டசரா போய் சொல்றான். But அவன் ஹியூமன்ஸா இருந்த டயத்துல உள்ள ஃபீலிங்ஸ் இப்ப அவனுக்கு வர ஆரம்பிச்சுட்டு டிராகன் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் ஒரு குயினுக்கு சர்வெண்டா இருந்திருப்பான். இந்த ஸ்டார்லியா பிரின்சஸ் இவ்வளவு கஷ்டப்பட்டு திறமையா இருக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு அவனோட அந்த பிரின்சஸ் ஞாபகம் வருது. நான் டிராகனா மாறதுக்கு முன்னாடி என் காம்ராட்ஸ் கூட நான் ரொம்ப ஜாலியா இருந்தேன், என் பிரின்சஸ் தான் எனக்கு எல்லாமே, அது எங்க வாழ்க்கையோட பிரகாசமான காலம்னே சொல்லலாம் அப்படின்னு அல்டசரா யோசிக்கிறான். பட் அந்த பிரின்சஸோட தலையை வந்து லைட்னிங்ல தான் துண்டா வெட்டி கொண்டிருப்பான். அதுக்கப்புறம் எங்க குளோரியான டேஸ் முடிவுக்கு வந்துடுச்சு. பட் இந்த பிரின்சஸையும் அவளோட காம்ராட்ஸையும் பார்க்கும்போது நாங்க அந்த காலத்துல எப்படி இருந்தோமோ அதுதான் ஞாபகம் வருது. ஸ்டார்லியா நீ உண்மையிலேயே ஒரு அமேசிங்கான பிரின்சஸ், உன் திறமையை நான் மதிக்கிறேன் அப்படின்னு அல்டசரா சொல்றான். பிரின்சஸ் லாக்ஸியாவை தெரியுமா? அவ ஒரு ஹீரோயிக்கான உமன் அண்ட் ஒரு வாரியரோ கூட. அவளுக்கு இல்ல ஒரு பெரிய ஆர்மியே இருந்தது. சோலரியன்ஸ் அவளை சன்காடோட மிராக்கல்னு நினைச்சாங்க. அவ ஒரு டிராகன் சோர்ச்சா இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி கிரிம்சன் சொல்லவும் அந்த பிரின்சஸ் பத்தி யாருக்கு தான் தெரியாது, நான் சின்ன வயசுல இருந்து அதை கேட்டு வளர்ந்திருக்கேன் அப்படின்னு ஸ்டார்லியா சொல்லவும் அந்த லோக்ஸியா பிரின்சஸோட ரீஇன்கார்னேஷன் நீன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அண்ட் அல்டசரா அவளுக்கு ஒரு டோட்டல் ஃபேன் பாய். அவன் ஹியூமனா இருக்கும்போது பிரின்சஸ் லோக்ஷியாக்கு தான் வேலை பார்த்தான். நீ அவன் முன்னாடி ஃபைட் பண்றது மட்டும் விட்டு கொடுத்துடாதான், அவன் மனசு மாற சான்ஸ் இருக்கு, ஏன்னா அவன் கண்டிப்பா அவங்கள பார்த்து பொறாமப்படுவான் அப்படின்னு சொல்லி கிரிம்சன் சொல்லியிருப்பான். அவன் குயின் கிட்ட பேசி உன்னை என் பிளட் லைன்ல சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்டசரா சொல்லவும் ஸ்டார்லியா பிரின்சஸ் செம டென்ஷன் ஆப்ரா. நீ எங்க பிளட் லைனுக்கு வந்துட்டேன்னா உனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்காது அப்படின்னு அல்டசரா சொல்லவும் நான் ஏன் எல்லார விடவும் ஷைனா பிரைட் பண்றேன்னு உனக்கு தெரியுமா? இந்த வேர்ல்டுல சில்வரிங்னு ஒன்று கிரியேட் பண்ணப்பட்டதே சுப்பீரியரான விஷயங்களை ரெசிஸ்ட் பண்றதுக்கு தான். அப்பேற்பட்ட சில்வரினியை கண்ட்ரோல் பண்றதுனா அப்படின்னு ஸ்டார்லியா சொல்லவும் நீ என்ன தோக்கடிக்கிறதுக்கே எவ்வளவு கஷ்டப்படுற, என் ஜென்ரல்ஸ் எல்லாம் தோக்கடிக்க நீ இன்னும் கஷ்டப்படுவ, இதுக்கு மேலேயே நீ போராடி என்னத்தை சாதிக்க போற அப்படின்னு அல்டசரா கேட்கவும் நான் ஒரு ஜென்ரலா இருக்கிறதுனாலயோ பிரின்சஸா இருக்கிறதுனாலயோ பெருமைப்படல, சில்வரின் ஸ்வாட ஃபாரஸ்ட் பண்றவா அதை நினைச்சுதான் நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு டக்குன்னு அல்டசராவா மரத்துலவா ஃப்ரீஸ் பண்றேன். இதை வச்சு என்ன தடுக்க முடியும்னு நினைச்சியா? அது யூஸ்லெஸ் தான் அப்படின்னு அல்டசரா சொல்றான். அந்த கேப்ல அவளோட ஆளுங்க அவளை தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. எங்க பிரின்சஸா உன் கூட சேர்ந்து மான்ஸ்டரா மாற சொல்றியா, எங்களுக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்லடா அப்படின்னு அவனுங்க தூக்கிட்டு ஓடி இருக்கானுங்க. நீ எப்படி நினைச்சாலும் சரி நாங்க இன்னும் தோக்கல அப்படின்னு சொல்லி அந்த கமாண்டர் வந்து அவனை சல்லி சல்லியா உடைக்கிறான். எல்லா சோல்ஜர்ஸ்க்கும் வந்து அவ டெலிபதி மூலியமா பேசுறா. ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிங்க, கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம், எல்லாரும் உங்க ஆராவை கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரே இடத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த எல்லா ஆராவையும் கம்பைன் பண்ணி அந்த கமாண்டரோட வெப்பன்ல செலுத்துறா. டாரா ஜாக்கிரதா அப்படின்னு அல்டசரா சொல்றான். டாரா இருக்கிற இடமா அந்த கமாண்டர் அந்த வெப்பனை தூக்கி போடுறான். அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏற்படுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த அல்டசரா இன்னும் இறந்து போகல, பட் அவங்களோட மெயின் டார்கெட்டே அந்த டாரா தான். முதல்ல அந்த 5th சீட் டாராவை எப்படியாச்சும் கொன்றணும் அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. எல்லா சோல்ஜர்ஸோட மொத்த ஆராமையும் கம்பைன் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கா அந்த டாரா மேல யூஸ் பண்ணிருக்காங்க. டாரா இறந்து போயிட்டான் அப்படின்னாலே அல்டசராவை ஈஸியா தோக்கடிச்சிடலாம். இவங்க பண்ண அட்டாக்ல டாரா இறந்துட்டாங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.